நாளை வரலட்சுமி நோன்பு பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் பூ மார்க்கெட்டில் பூக்களின் விலை கடுமையாக உயர்ந்து காணப்படுகிறது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ஆனந்த் பாபு வழங்க நாம் கேட்கலாம். ஆனந்த் பாபு, மேலும் விவரம். வணக்கம் ஷாம். ஒசூரில் பூக்களின் விலை 2 நாட்களாக கிடுகிடுவென உயர்ந்திருக்கிறது. இதற்கு காரணம் ஒசூர் என்பது தமிழக கர்நாடக மாநில எல்லைப் பகுதி கொண்டிருப்பதால் இங்கு கர்நாடகாவை சேர்ந்தவர்களும் தமிழக பகுதியில் வசிக்கக்கூடிய கன்னட தெலுங்கு மக்கள் அதிக அளவில் நாளை வரலட்சுமி நோன்பு பண்டிகை கொண்டாட இருக்கிறார்கள். இதனால் பூக்களின் விலை நேற்றும் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் நேற்றை விட இன்று கூடுதலாக பூக்களின் விலை அதிகரித்து பூ விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. பூக்களின் விலை அதிகரித்தாலும் கூட பெங்களூரு பகுதியில் இருந்தும் வரலட்சுமி நோன்பு பண்டிகை கொண்டாடுவதற்காக ஒசூரில் பூக்களை வாங்கி குவிந்து வருவதால் பூ மார்க்கெட் பகுதியில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. நேற்று 1 கிலோ குண்டு மல்லி 1000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இன்று 1 கிலோ 1800 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. நேற்றை விட இன்றைக்கு 2 மடங்காக பூக்களின் விலை மாறி இருக்கிறது. இதே போல முல்லை நேற்று 1300 ரூபாய்க்கு 1 கிலோ விற்ற நிலையில் 1600 ரூபாய்க்கும், நேற்று கனகாம்பரம் 2400 ரூபாய்க்கு விற்ற நிலையில் இன்று 3000 ரூபாய்க்கு என விற்கப்பட்டு வருகிறது. பூக்களின் விலை கடந்த 2 நாட்களாக பல மடங்கு அதிகரித்த போதும் கூட இந்த வரலட்சுமி நோன்பு கொண்டாடப்படுவதற்காக ஒசூர் பகுதி மற்றும் பெங்களூரிலிருந்து வந்து வாங்கக்கூடியவர்கள் இப்ப பூக்களை வாங்கி வருகிறார்கள். கூட்ட நெரிசலாகவும் ஒசூர் பேருந்து நிலையம் மற்றும் பூ மார்க்கெட் பகுதியில் காணப்பட்டு வருகிறது. ஷாம், விவரங்களுக்கு நன்றி ஆனந்த் பாபு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.